கிளைமேட்டுக்கு எதமா சும்மா சூப்பராக முட்டை மேகி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொதிக்கிற தண்ணியில் எடுத்து வச்சிருக்கிற மேகியை போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 பாக்கெட் மேகி எடுத்துருக்கனால 2 பல்லாரி 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பெப்பர் பொடி கூட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளி கூட நல்லா சேர்த்து கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மேகிக்குள்ளே இருக்க மேகி மசாலாவையும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இல்லை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்ததுமே நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற மேகி எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டான மேகி ரெடி. கண்டிப்பாக நம்மளோட இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா